வணக்கம் 7/7 என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜகாம் கல்ப விருட்சாய நாமதே காமதேனவே. என்னடா இவன் சடனா நம்ம ராகவேந்திரருடைய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதே நம்ம ராகவேந்திர பெருமானை பற்றி தான். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஸோ ராகவேந்திரனாலே நம்மளுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம ராகவேந்திரருடைய ஜீவ சமாதி மந்திராலயம். நம்ம எல்லாரும் லைஃப்பில் ஒருக்கவாச்சும் இந்த இடத்த போய் பார்க்கணுங்க. ஸோ இது என் ஹஸ்பண்ட் எனக்காக ஷூட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. லாஸ்ட் வீக் என் ஹஸ்பண்ட் மந்திராலயம் போயிருந்தாங்க. அங்கேருந்து அவங்க ஒய்ஃப் பார்க்கட்டுமேன்னு அனுப்பியிருக்காங்க. நான் மட்டும் பார்த்தா போடாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸான நீங்களும் பார்க்கணுமேன்றதுக்காக எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் போட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம மந்திராலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா கர்நாடகாவோட பார்டர். ஸோ அங்கே நம்ம ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடைஞ்சாருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குரு மார்க்கம் அடைஞ்ச அவர். எனக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிக்கும் ராகவேந்திரரை. ஸோ தேர்ஸ்டேஸ் அவருக்கு ரொம்ப விசேஷம். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அங்கே ஒரு 6:30 7 o'clock போல் நம்ம ராகவேந்திரரை டெய்லி ஒரு தங்க பல்லாக்கு, வெள்ளி பல்லாக்கு, மரத்தாலான பல்லாக்கு, தங்கத்தேர், வெள்ளித்தேர், மரத்தாலான ஒரு தேரில் அவரை பவனி கூட்டிகிட்டு போவாங்க அவர் கோவிலை சுற்றி. ஸோ அந்த விசேஷம் தான் அங்கே நடக்குது. அதை தான் அவர் எனக்கு கேப்சர் பண்ணி அனுப்பியிருக்காரு. அதை நான் மட்டும் பார்த்தா போகாது, நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன் எடிட் பண்ணி. ஸோ நீங்களும் பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரம்மியமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க அதை பார்க்குறதுக்கு. நான் போயிருக்கேன் ஒரு 10 years முன்னாடி. ஆனால் எங்களால் இதை பார்க்க முடியல, ஏன்னா நாங்கள் ஈவினிங் ஸ்டே பண்ணலை. ஈவினிங் நீங்கள் இருக்கிற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இருந்து இதை பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணணும். ஸோ ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போய் இந்த மாதிரி இடத்த பார்த்துட்டு நீங்களும் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும். ஸோ சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹாசனம், நம்ம ராகவேந்திரருடைய சிம்மாசனம் எல்லாம் கூட எடுத்து எனக்கு அனுப்பியிருப்பார். அதெல்லாமும் நான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக தங்க பல்லாக்கில் யானை மேலே பவனி வராது. அது ஒரிஜினல் யானை இல்லை, ஆனாலும் ரொம்ப அழகாக வராதுன்னு பாருங்கள். அதை எவ்வளோ பேர் எழுதிட்டு வராங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய பாக்கியம் இந்த லைஃப்பில் கிடைக்கிறது. நமக்கு பார்க்கலனாலும் இந்த மாதிரி வீடியோஸ்லையாச்சும் பார்க்கணுமேன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். இது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் பாருங்கள். அதை அந்த பல்லாக்கில் கொண்டு போய் ஒரு குருமாருக்கு கொண்டு போய் வைக்கிறது, அதுக்கப்புறம் அவரை கொண்டு வர்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த ஆரம்பத்துலேருந்து எல்லாமே பார்க்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டாச்சூஸு, கிருஷ்ண பெருமானோட ஸ்டாச்சூஸு, அப்புறம் அவங்க இந்த மாதிரி பல்லக்குலையும் தேர்லையும் கூட்டிகிட்டு போகும்போது அந்த அவங்களுடைய வாகனம் அது எல்லாமே கூட பிக்சர்ஸ் எடுத்து என் ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு அது எல்லாமே பார்க்குறதுக்கு. இது அந்த மினியேச்சர், நம்ம மந்திராலயமுடைய ஒரு மினியேச்சர், அதுவும் நல்லா இருந்துச்சு. நம்ம தங்கத்தேர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு வாட்டி போய் பாருங்கள். அந்த கோவில் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. நம்ம ஜீவ சமாதி பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் மந்திராலயமாக பார்த்துட்டு என் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.